வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு நுரேலியாவிலேருந்து கிளம்பிட்டேங்க. இப்போ வந்துட்டு ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். நான் கண்டியிலேருந்து நுரேலியா வரும்போது அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். டைம் ஆயிடுச்சு. அதனால என்னால் அங்கே போக முடியல. ரெண்டாவது நைட் டைம் வரும்போது இந்த இயற்கையெல்லாம் ரசிக்க முடியலைங்க. இப்போ நுரேலியாவில் இருந்துட்டு ராம்போடா போகிற டைம் வந்துட்டு ஈவினிங் 3 மணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டு. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஏரியா எப்படி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஏன்னா 26 கிலோமீட்டர் தூரம், 1 ஹவர் 10 மினிட்ஸு ட்ராவலு. யாருமே அதை வந்துட்டு ஒரு வீடியோவை அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. மலைகள் உள்ளே வந்துட்டு நிறைய கொண்டை ஊசி வளைவுகள் இந்த வண்டியெல்லாம் பயணிக்குது. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தாங்க. எங்கே பார்த்தாலுமே டீ எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் இது. கண்டிப்பாக எந்தத்துனையோ வீடியோக்கெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட்டு பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முழுசாக பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரோடு பயணம் அது. இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவுமே அவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. வழி நெடுக நிறைய டீ எஸ்டேட்லாம் இருக்குது. அதனால் அந்த டீ எஸ்டேட்லாம் இறங்கி உள்ளெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்கலாம். அந்த டீ எல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, கடைசியில் கன்சூமருக்கு எப்படி அது டீயை பாக்கெட்டை கிடைக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. டிஸ்பிளே எல்லாம் வச்சுருக்கலாம் சொல்லுவாங்க. அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நான் ஒரு டீ எஸ்டேட்டு உள்ளே போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் டீ தயாரிக்கிறாங்க, அதோட நடைமுறைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் அது ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்த்த நிறைய நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எப்படியெல்லாம் ஒரு டீ தயாரிக்கிறாங்க, அது எப்படி கடைசியில் கன்சூமர் கையில் வருது அப்படிலாம் எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. உங்கள் வீடியோ பார்த்தது எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த ரோட்டு பயணமும் நிறைய பேருக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காலாம் வந்தீங்கன்னா நுரேலியாவில் இருந்து எல்லா இது மாதிரி ராம்போடா இங்கெல்லாம் வந்துட்டு பயணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு கண்ணு குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி மனசுக்கு இதமாகவும் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காற்று வாங்கிக்கிட்டு பயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பயணம் இது. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், மலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குதுன்னு. அந்த தூரத்தில் தெரிகிற எல்லாம் டீ எஸ்டேட்டு தாங்க. எங்கே திரும்பினாலுமே 2 சைடு டீ எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு தான். அது பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது அந்த டீ எஸ்டேட்டெல்லாம். போகிற வழியில் நிறையா நீர்வீழ்ச்சிகள்லாம் நான் பார்த்தேன். இந்த வீடியோவிலே நான் 1-2 நீர்வீழ்ச்சியை நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த ரோட்டில் பயணிக்கும் போது இந்த மலைகளோட அழகை வந்துட்டு நீங்கள் ரசிக்க முடியும். அதாவது மேகம் வந்துட்டு கிட்டத்தில் வர்றது மாதிரியும், நல்ல ஒரு புகை மண்டலம் சூழ்ந்த ஒரு இயற்கையான ஒரு காடு மலைகள்லாம் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு லொக்கேஷனை நீங்கள் பாருங்கள். மேகம்லாம் எப்படி தெரியுது, மலைக்கும் மேகத்துக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு சீனரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டீ எஸ்டேட்டு, ரொம்ப நல்ல ஒரு கிளைமேட்டு. அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1900 மீட்டர் உயரத்தில் தான், அதாவது கடல் மட்டத்திலேருந்து நம்ம இவ்வளோ உயரத்தில் தான் பயணிக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது. இங்கே வந்துட்டு நிறைய டீ எஸ்டேட் இருக்கிறது, அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இங்கே இருக்குது. ராம்போடா வாட்டர் ஃபால்ஸு. இங்கே நிறைய டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வருது. கண்டிப்பாக நான் இங்கே இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கோயில் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேன்னு தெரியல. நான் கூகுளில் செக் பண்ணேன். அந்த நான் இறங்க போகிற இடத்துலேருந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லிட்டு, அங்கே ஏதாவது ஆட்டோ கிடைச்சா ஆட்டோ பிடிச்சி நான் போகலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் இறங்கி ஸ்டே பண்ண முடியும். அது ஒரு பிரச்சனையே இருக்காது. சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது இடையில. இங்கே உள்ள நீர்வீழ்ச்சி, அதாவது ரம்போடா நீர்வீழ்ச்சி வந்துட்டு பல அடுக்கு அமைப்பாக இருக்குமா. ரொம்ப செழிப்பான பசுமையான அமைதியான ஒரு சூழ்நிலையில அந்த நீர்வீழ்ச்சி இருக்குமா. அந்த நீர்வீழ்ச்சி வந்துட்டு சுமார் 109 மீட்ரு, அதாவது 358 அடி உயரத்துல அந்த ரம்போடா ஃபால்ஸ் இருக்கான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம அதை பார்க்கணும். நானும் கண்டிப்பா அதனாலதான் இடையிலே இறங்கிடுவேன்னு சொன்னேன் இந்த வீடியோவில். அதோட உச்சியிலேருந்து அடிவாரம் வரைக்கும் அவ்வளோ பிரமிக்க வைக்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பாக நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு அதை வந்துட்டு கண்டிப்பாக காமிப்பேன்.
இங்க வந்து தேயிலை தோட்டம்லாம் பக்கத்துல இருக்கறனால ஒரு அமைதியான, ஒரு ரம்மியமான, நார்மலான ஒரு பரபரப்பான வாழ்க்கையில இருந்து நம்ம வந்துட்டு விலகி, ஒ தனிமையில ஒரு அனுபவமா இருக்க ஒரு எப்படி சொல்றது? அதாவது தனிமையா இருந்து நம்ம ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு லொகேஷன் இங்கெல்லாம் அந்த ஏரியாவுல இருக்குது. நெறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் விலையெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியலங்க. ஸ்ரீலங்காவுல எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாரி தான் அங்கேயும் விலை ஒரே மாரி தான் இருக்குது. அதே மாரி ரூம் ரெண்ட் வந்துட்டு கண்டிப்பா சொல்லணுங்க. இங்கெல்லாம் கம்மி தான். நீங்க வந்துட்டு வேற டவுனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நுரேலியா வந்துட்டு கம்மியா தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அப்ப இங்க வந்துட்டு ஒரு ரெண்ட் அவங்க சொல்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா தெரியலங்க. கண்டிப்பா நீங்கெல்லாம் உலகத்துல எங்கே இருந்தாலும் ஸ்ரீலங்காவெல்லாம் ஒரு டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா நுரேலியா வர்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நுரேலியாவில இருந்து இங்க ராம்போடா வரைக்கும் நீங்க போகலாம். பஸ்லயோ இல்லை சொந்த வண்டி வச்சிருந்தீங்கன்னா கார்லயோ இல்லைன்னா டாக்ஸி பிடிச்சும் போகலாம். அதே மாதிரி நுரேலியாவில் வந்து எல்லா போகிறதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் தெரிகிற கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிகிறலாம் இதெல்லாம் தேயிலை தோட்டங்கள் தான். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க இது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமாக அழகான ஒரு இடமாவும் இருக்குது. அதே நேரம் இங்கே வந்து ரொம்ப பப்ளிக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள்லாம் நகர வாழ்க்கையிலலாம் நிறைய டிராஃபிக்கு, கும்மிடிட்டி, இங்கெல்லாம் நிறைய தூசி தும்பட்டையெல்லாம் இருக்கும். ஆனால் அது மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது. நீங்கள் காலார நல்ல ஒரு சுவாசத்தோட நீங்கள் நடக்க முடியும். நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜன் இங்கே கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும், இல்லை ஒரு ரீல்ஸு பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்ல ஒரு லொக்கேஷனு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு இல்லை. அந்த ரோட்டில் நீங்கள் சும்மா நடந்தாலே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் அங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு டிராஃபிக்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் ரோட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை குப்பைகளையோ நான் எந்த ரோட்டில் பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க ரோடெல்லாம். டிராஃபிக்கே சுத்தமாக கிடையாது. ஆனால் நிறைய கொண்டை ஊசி வளைவுகள். நம்ம போகும்போது அது இனம் புரியாத ஒரு பயம் கலந்த சந்தோஷத்தான் கொடுக்குதே ஒழிய பயத்தை கொடுக்கல. இந்த இடத்துல லெஃப்ட் சைடு பாருங்கள், பெரிய ஒரு டீ ஃபேக்ட்ரி. இங்கெல்லாம் நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா நமக்கு வந்துட்டு அவங்க டீ பிளான்ட்டெல்லாம் எப்படி டீ வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே நமக்கு வந்துட்டு லைவாக சொல்லுவாங்க. நம்ம விருப்பப்பட்டால் இங்கே டீ எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க, குவாலிட்டி வைஸு நம்ம அதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் அலவுடு உண்டு. நீங்கள் எந்த ஒரு டீ ஃபேக்ட்ரி உள்ளே போனாலும் யாரும் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு விசிட்டர்ஸை வந்துட்டு நல்லா ரிசீவ் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் வந்துட்டு இங்கே உள்ள மரஞ்செடி கொடிகளுக்கு கீழே இருந்து ஓய்வு எடுக்கலாம் முடியும். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வண்டியை சைடில் நிறுத்திட்டு நம்ம ரெஸ்டெல்லாம் எடுக்க முடியும். ஏன்னா டிராஃபிக் அவ்வளோவா இல்லை, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் ஒரு ஆக்சிடெண்ட்டை கூட பார்க்கல இங்கெல்லாம் வந்ததுலேருந்து. ஏன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தியாக நல்ல ஒரு டிரைவிங்காகவும் இருக்குது இங்கே. நம்ம ஊர் மாதிரி தாங்க லெஃப்ட் டிரைவிங்கு இங்கே சேம் தான். ஆனால் என்ன இன்னும் ஒன்று, பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள மாதிரி அந்த கட்டடக்கலைகள் அந்த பாணியில் தான் இருக்குது நிறைய கட்டடங்கள்லாம். இங்கே உள்ள மலை நகரத்து பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒகிகியா, பின்னவாலா, கப்புட்டலா, நல்ல தண்ணியா, எல்லா, பெரதனியா, கண்டி, கெகல்லி, மாத்தல, உடுவலவ, எட்டியன, உடவல நேஷனல் பார்க்கு, எலா நேஷனல் பார்க்கு, கழுத்துறை, தம்புல்லா, கொழும்பு, பெருவல, பெட்டோடா, டங்கல, நெகம்பு, கொஸ்கோடா, ಅಂಗೋಗಲ್ಲ, ಸಿಗಿರಿಯ, ಪೊಳನರುವ, ಪಳಪಿಟ್ಟಿಯ, ಅಂಬಲಗೋಡ, ಮಾತರ, அருகம்பே, கிக்கடுவ, மெரிசா, இவ்வளோ ஏரியாவுக்கெல்லாம் இந்த நூரேலியாவில் வந்து நீங்கள் போக முடியும். அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை, டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு எல்லா டைமும் டிரான்ஸ்போர்ட்டு கிடைக்கும். ஆனால் லிமிட்டட் ஆக்சஸ் தான். நம்ம ஊர் மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு போகாதீங்க, ஒரு பஸ் எடுத்தால் பின்னாடியே அடுத்த பஸ் இருக்கும், எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. சில டைமிங் தான் கிடைக்கும், 1 ஹவர் 2 ஹவருக்கு ஒரு பஸ் தான் கிடைக்கும். ஆனால் எல்லா ஏரியாவும் போக முடியும். நான் வந்துட்டு இங்கே உள்ள எல்லா ஹோட்டல்ஸ் பேருன்னு சொல்ல முடியுங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆகி போகும். என்னோட நோக்கம் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லைங்க. என்னோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனை, இந்த ஏரியாவோட உள்ள ஃபுல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதாங்க என்னோட மோட்டோ. அதனால் அந்த ஏரியா பற்றி, இந்த ரோட்டில் என்னெல்லாம் இருக்குது, எல்லா டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ என்னோட தொடர்ந்து வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் இது. பாருங்கள், பார்க்குறதுக்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் லென்த்தாக வந்துட்டு இந்த ஏரியாவோட அழகு குறையாமல் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு மார்ச் டு மேயில் வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். நவம்பர் டிசம்பர்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் உங்களால் முழுசாக இதை அனுபவிக்க முடியாது. அதனால் பிளான் பண்ணி இந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணுங்க. ஸ்ரீலங்காவிலேயே மிகவும் குளிர்ச்சியான ஒரு நகரம்னு சொன்னால் அது நுரேலியா தாங்க. இங்கே வந்துட்டு பெட்ரோ தேயிலை தோட்டம் அல்லது மேக்கோட்ஸு அல்லது புளூ ஃபீல்டு போன்ற தேயிலை தோட்டத்திலலாம் நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். அதெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு வேர்ல்டு எண்டு மலைப்பாதைன்னு சொல்லிட்டு மலையேற்ற பாதை இருக்குது. அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் மலையேற விருப்பப்பட்டவங்கெல்லாம் இங்கே போய்ட்டு மலையேற முடியும். இங்கே வந்துட்டு மேக காடுகள் மட்டும் சமவெளி வழியாகத்தான் 850 மீட்டர் 2800 அடி செங்குத்தான சரிவுடன் கூடிய ஒரு குன்று வந்துட்டு முடிவடையுது. வானம் தெளிவாக இருந்தால் அங்கிருந்து தெரிகிற காட்சிகளை வந்துட்டு நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா தெரியும்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த ரோட்ல வரும்போது நீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும்.
நான் வந்துட்டு இடையில இறங்கிட்டேங்க. நான் இப்போ வந்துட்டு ராம்போடா கோயிலுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது. அதனால நான் இங்கே இறங்கி இப்போ நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மறுபடி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நான் 2 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது. அது வந்துட்டு கிட்டத்தில் போய் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தூரத்துல இருந்தே அது ஒரு வீடியோவில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஏரியா. எனக்கு இந்த ஏரியாவில் நடந்து வரும்போது போர் அடிக்கவும் இல்லை, பயண களைப்பும் தெரியலைங்க. நான் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. நான் அது உள்ளே போயிட்டு அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசிட்டு அதோட ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் மறுபடி ராம்போடா கோயிலுக்கு ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சா எப்படியா நடந்து போக முடியுதான்னு பார்ப்போம். என்னோட வந்தவங்க வந்துட்டு கண்டியிலேருந்து நுரேலியா வந்தாங்க. நுரேலியாவில் இருந்துட்டு இப்போ நடந்து திரியிறாங்க பாவம். நான் தான் ஊர் முழுக்க நடக்கிறேன்னா அவங்கள என்னோட சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க, நம்ம வந்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு ராம்போட ஆஞ்சநேயர் கோயிலை ஹிஸ்டரியோட நான் அந்த கோயிலை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவில் தான் நான் நிறைய வீடியோ தர முடியும். இந்த பாருங்கள், அந்த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் கிட்டத்தில் போய் குளிக்கிறதுக்கு இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.